பிசி ஆகியோர் பெரும் ஊதியங்களோட கூடுதல் 3 பேரும் வாங்கக்கூடிய சம்பளத்தோட கூடுதல் கொடுத்துட்டாங்க. அவர்கள் அவருடைய வருமானத்திலிருந்து முறையே 80%, 85%, 70% செலவு செய்யறாங்க. ஸோ அவங்க செலவு செய்யறது எவ்வளோ, அதாவது எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ, ஏபிசி 3 பேரும் எக்ஸ்பென்ஸ் வந்து 80%, 85%, 75%. அதாவது அவங்க வாங்கக்கூடிய வருமானம் சேலரி வந்து 100% இருந்தா அந்த 100%ல 80%, 85%, 75% செலவு செஞ்சிடறாங்க. அவங்களோட சேமிப்போட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. சேமிப்புனா சேவிங்ஸோட ரேஷியோ 7:6:9. அப்போ சேவிங்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது? சேவிங்ஸ் நம்ம இங்க எக்ஸ்பென்ஸ் வந்து பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ 100ல இருந்து இந்த கழிச்சோம்னா சேவிங்ஸ் கிடைச்சிருமா? ஏன்னா மொத்தம் வாங்குற சேலரியில செலவு போக நமக்கு மிச்சம் சேமிப்பு கிடைக்கும். அப்ப இங்க 20% சேமிப்பாரு, இவர் 15% சேமிப்பாரு, இவர் 25% சேமிப்பார். இப்போ இந்த சேமிக்கிறது தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை வச்சு சேவிங்கோட இந்த ரேஷியோட ஈக்குவல் பண்ண முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணுவோமா? அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அதாவது இப்போ ஏவோட சேவிங்ஸ் வேல்யூ நமக்கு தெரியாது, வெறும் அது ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணேன்னா சேவிங்ஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 20% அதை சேவ் பண்ணுது. எதோட 20%? அந்த டோட்டல் சேலரியோட 20%. அப்போ 20% ஆஃப் சேலரி மீன்ஸ் எது? இந்த ஏவோட சேலரி, ஏக்கு கிடைக்கக்கூடிய சேலரியில இருந்து 25% சேவிங்ஸ் பண்ணுது. ஸோ அப்போ இதை கால்குலேட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 1/5 இங்கே சேலரிக்கும் சேவிங்ஸுக்கும் டிஃபரன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த 1/5 ஆஃப் சேலரிங்கிறதா எதுக்கு ஈக்குவல்? சேவிங்ஸ் 7% ஆஃப் ஏதோ ஒரு குறிப்பிட்ட வேல்யூ, அந்த வேல்யூ நம்ம ஒய்ன்னு வச்சுக்கலாம். அப்போ இதோட சேவிங்ஸ் வேணும்னா 7y, 6y, 9yன்னு வச்சுக்கலாமா? அந்த ஒய்யோட அமௌண்ட் தான் எவ்வளோன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். அதை கண்டுபிடிச்சிட்டு அதை தூக்கி நம்ம என்ன பண்ணணும், இந்த இதில் ஈக்குவல் பண்ணோம்னா நமக்கு சேவிங்ஸ் கிடைச்சிடும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், சேலரி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதை என்ன பண்ண போறேன்னா 1/5 ஆஃப் சேலரி எதுக்கு ஈக்குவல்? 7yக்கு ஈக்குவல். அப்போ 1/5 ஆஃப் சேலரி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 7y. அப்போ வெறும் சேலரி ஏ வேணும்னா ஐஏலாம் 35y. இது எதுக்காகனா நமக்கு இங்க வந்து டோட்டல் சேலரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம இவ்வளோ ஸ்டெப்ஸ் செய்ய வேண்டியது. இது தனித்தனியாக கொடுத்துட்டாங்கன்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். பட் டோட்டல் சேலரி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா சேலரி ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். சேலரி ஆஃப் பி வேணும்னா என்னது? 15 டிவைடட் பை 100, 3 15 2. ஸோ 3/20 சேலரி பி. அப்போ சேலரி ஆஃப் பி வேணும்னா என்ன பண்ணணும்? 3/20 சேலரி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 6y. ஸோ 1 3 3 2 3 6 40 கிடைக்கும், 40y கிடைக்கும். அப்போ சேலரி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 40y. இதே மாதிரி சேலரி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்னா 36y வரும். இப்போ 3 கண்டுபிடிச்சாச்சா? இப்போ இந்த 3 சேலரி ஆட் பண்ணோம்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 33,300 ஈக்குவலாக இருக்கும். ஸோ 35 40 36 இது 3ஐயும் கூட்டினீங்கன்னா 111y வரும். இது எதுக்கு ஈக்குவல்னா 33,300க்கு ஈக்குவல். ஸோ இதை ஒரு டைம் அடிக்கலாம், இதை 3 டைம் அடிக்கலாம். அப்போ 300. அப்போ y இஸ் ஈக்குவல் டு 300னா இப்போ பியோட சேலரி தான் கேட்டிருக்காங்க. பியோட சேலரினா என்னது? 40y. அப்போ 40 × 300 4 12,000.